இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நாட்டு தக்காளி செடி நடுற வேலை தாங்க. அதனால் காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு பார் போடுறதுக்கு 6 மணிக்கே தோட்டத்துக்கு கிளம்பிட்டுங்க. மணி 2 மணி வரையும் போட்டேன். அரை வெயில் தாங்க நடுறோம். தண்ணி வந்து வடிஞ்சிக்கிச்சு. சரி நம்ம அரை வெயில் மட்டும் நடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணி வந்து அடிக்கடி கட்டுற வேலை இருக்கும். ஏற்கனவே கடலக்காடு, மஞ்சக்காடு, நாட்டு சோளம் இதெல்லாம் இருக்குது. இதுக்கெலாம் தண்ணி வேணுங்கிறதால அரை வெயில் மட்டும் நடலாம் அப்படின்ட்டு ஒரு கிரேடு மட்டும் பிடுங்கி எடுத்துக்கிட்டு போயிட்டேங்க. எல்லாமே நாற்று எல்லாமே நட்டு போடலாம். சரி நம்ம தண்ணி எவ்வளோ பாயுதோ அந்தளவுக்கு பிடிங்கிட்டு போகலான்ட்டு ஒரு கிரேடு மட்டும் பிடுங்கி எடுத்துக்கிட்டு போயிட்டு தண்ணி எடுத்து விட்டு வாய்க்கால் ஃபுல்லும் உரி கட்டணுங்க. நம்ம வந்து இப்படி சேரள்ளி வச்சு உரி கட்டினோம் அப்படின்னா தான் தலை வரையும் உடையாமல் போகும். உரி கட்டிட்டு நாற்று நடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டுங்க. ஒவ்வொரு பாத்தியாக தண்ணி திருப்பி திருப்பி நட்டோம் அப்படின்னா, தண்ணியில் நட்டோம் அப்படின்னா வேர் வந்து நசுங்காது. நாற்றை வந்து நல்லா அலசி நட்டோம் அப்படின்னா தான் மண் வந்து அந்த நாற்றுல வந்து மண் இருக்கக்கூடாது. மண் இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அலசி நட்டுட்டு மணி 5 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்து உழவர் சந்தைக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க, பாய்.